இமேஜ். இந்த சேனலில் நீட்டுக்கான கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோஷன் அலாங் ஸ்ட்ரைட் லைன் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மோஷன் அலாங் பிளேன் அப்படி இந்த லெசனில் ஒரு 10 வீடியோஸ் போடுவோம். டோட்டலாக வந்து 20 வீடியோஸ் முடிச்சிருக்கோம். இப்போ 21st வீடியோ. இது வந்து தவறாமல் பார்த்து வாங்க, நீட்டுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுன்னா போடுற நியூ வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். இது கடைசியில் பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன செய்யுது நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இவங்க கொஸ்டின் வந்து பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் cannot be the rectangular component of the force vector of 10 நியூட்டன் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்கான். கீழ்கண்ட ஜோடிகளில் எது 10 நியூட்டன் விசைக்கு செங்குத்து கூறுகளாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ செங்குத்து கூறு அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும், அந்த கொடுத்துருக்க ரெண்டை வந்து AX AYன்னு எடுத்துக்கணும். எடுத்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா ரெக்டாங்குலர் காமன் சொல்லுவோம் இல்லையா. அப்படிங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து AX ஐன்னு வச்சுருப்போம். அது வந்து AYJ வெக்டர் அப்படிங்க அப்படி தான் AXI இது AYJ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இப்போ நமக்கு வந்து இதுதான் நம்ம R அப்படின்னு வச்சோம். இதை நம்ம R அப்படின்னு வச்சிட்டோம்னா பாருங்கள். அப்போ இது AX அப்படின்னா என்ன, இது AX அப்படிங்கும்போது இதுக்கு நேராக உள்ள இது நமக்கு வந்து AYJ அப்படின்னு வந்துடும். இது R. அப்போ எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது O அப்புறம் A அப்புறம் Bன்னு எடுக்கும்போது எப்படி போடலாம்னா இது பித்தாகரஸ் யூஸ் பண்ணி வச்சோம்னா ஃபார்முலா ரெக்டாங்கிள் காம்பவுண்டுக்கு என்ன ரூட் ஆஃப் வந்து AX² ப்ளஸ் வந்து A வந்து Y². இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் போட்டு கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன போடுவோம். ஃபஸ்ட்டாக எதுக்கு இது வந்து AXன்னு எடுக்கணும், இது வந்து AY அப்படின்னு எடுக்கணும். சரியா? அப்போ AX கூட என்ன வந்து இதில் வந்து நமக்கு வந்து 6 நியூட்டன், AY வந்து நமக்கு வந்து 8 நியூட்டன். கரெக்டாக வரதான் பார்ப்போம். அப்போ என்ன வரும் நமக்கு RC கூட போடும்போது என்ன வரும், ரூட் AX² வந்து 6² இது 8². அப்போ நமக்கு தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா 6² 36 வரும். இது வந்து நமக்கு வந்து 64. அப்போ டோட்டலாக வந்து என்ன வந்து 100 வந்துட்டா. அப்போ நமக்கு என்ன வந்து ரூட் 100 அப்படிங்கும்போது 10 அப்படின்னு வந்துட்டு ஒன்று 10 அப்படிங்கணும். இது கரெக்டு நம்ம டிக் அடிச்சக்கூடாது. இவங்க கரெக்டு கேட்கல. R வந்து என்ன செய்யக்கூடாது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேர் cannot be அப்போ சரியாக இருக்குது. அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. அப்போ செகண்ட் அடுத்தது வந்து பார்ப்போம். அடுத்தது என்ன வந்து 7 நியூட்டன் ரூட் 50 நியூட்டன் கொடுத்துருக்கு. அப்போ செகண்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கு, AX வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு, அதில் வந்து 7 நியூட்டன். அப்போ இது என்ன கொடுத்துருக்கு வந்து ரூட் வந்து நமக்கு 51 நியூட்டன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு வந்து BXன்னு கொடுத்துருக்கு. அப்போ இதை போட்டு பார்த்தா என்ன வருது, ரூட் ஆஃப் வந்து 7². அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரூட் 51². அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து 49 வந்துடும். ரூட் 51 51 தானே ஆகும். ஏன்னா ரூட் ஸ்கொயருங்க ரூட்டு போயிடும். இப்போ டோட்டலாக இதுவும் பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு. ஏன்னா இது 100 ஆயிருங்களா, ரூட்டு 100 ஆயிரும். அப்போ ரூட் 100 எடுக்கும்போது இதுவும் நமக்கு வந்து 10 அப்படின்னு ஆகிட்டு. அப்போ இந்த ஆப்ஷன் எடுக்க முடியும். கரெக்டாக வந்தால் எடுக்கப்படாது. நாட்னு கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன தெரியுது, தேர்ட் வந்து என்ன கொடுக்குது AX வந்து என்ன கொடுக்குது வந்து பார்த்தீங்கன்னா 6√2 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து Y காமன் வந்து என்ன கொடுக்குது நமக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து 2√7 நியூட்டன் கொடுக்குது. அப்போ RC கூட எடுக்கும்போது நமக்கு என்ன ஆச்சு, ரூட் ஆஃப் இதில் வந்து 6√2 அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 நமக்கு வந்து √7 வந்திருக்கா. அப்போ இதில் வந்து 6க்கு வந்து 36 ரூட்டுக்கு ஸ்கொயர் போட்டால் அதே தானே வரும் 2. அப்புறம் 2க்கு வந்து 4 √7க்கு 7. மறுபடியும் என்ன வந்தாச்சு 72 28 அப்படி தானே. இது 28 இது மொத்தமாக 36 × 2னா நமக்கு வந்து 72. அப்போ இன்னொரு அடுத்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூட் ஆஃப் 72 × 28 மறுபடியும் என்னாச்சு 800. அப்போ ரூட் அப்போ இதுவும் கரெக்டாக வந்துட்டு இல்லையா. அப்போ இதுவும் ஆப்ஷன் இல்லை. அப்போ நமக்கு வந்து ஈக்குவல் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு. அப்போ கரெக்டாக வராது 4 தான் ஆப்ஷன். 4 தான் அந்த கொஸ்டின் நமக்கு வந்து ஆப்ஷன். ஏன்னா 3 வரலையே. இப்போ 4வது தான் நமக்கு வந்து ஆப்ஷன் எடுத்து நான் அப்போ வந்து பார்ப்போம்னா அதாவது மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு 10 வந்தது, இதுக்கும் 10 வந்துட்டு, இதுக்கும் 10 வந்துட்டு, இதுதான் இதுக்கு. அப்போ இன்னும் பார்க்காமலே கரெக்ட் ஆன்சர்னு போடலாம். போட்டு கொஸ்டினை முடிச்சு நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பட் இது எப்படி கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். என்ன கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன கொடுத்து. இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்கான், B வந்து 9 அதுதான், AX வந்து 9 ஆமாம். AY வந்து என்ன கொடுத்துருப்பா AX 9, AY வந்து என்ன கொடுத்து நமக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்கா. அப்போ போட்டு பார்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் பக்கத்துலேயே போடும். ஏன்னா எப்படி அது வந்து ராங்காக வருது அப்படிங்கிற காட்டுது. ஆனால் எக்ஸாமில் செய்ய வேண்டாம், இப்போ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா RC கூட என்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் வந்து A வந்து X² ப்ளஸ் வந்து A வந்து Y². சரியா? அப்போ X² இருக்கும்போது எனக்கு 9² போடணும். இது வந்து நமக்கு வந்து 1² போடணும். அப்போ என்ன வந்து நமக்கு வந்து 81 ப்ளஸ் வந்து 1. அப்போ என்னாச்சு ரூட் 82ன்னு வருது. ரூட் 82 நாட் ஈக்குவல் டு 10. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாட் ஈக்குவல் தான் கேட்டிருக்கான். அப்போ இதுக்கு என்ன நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். சரியா? ரைட். நெக்ஸ்ட் வீடியோ என்ன நம்ம வந்து இதில் வந்து பார்ப்போம். At an angle 150 is 10 units and is perpendicular to one vector. The magnitude of the smaller vector கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கவனமாக பார்க்கணும். 2 வெக்டருக்குள்ள ஆங்கிள் வந்து என்ன சொல்லுவாங்க, the resultant are 2 vector at an angle 150 is 10 unit perpendicular to one vector. அதாவது ரிசல்டன்ட் வெக்டர் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் இருக்குது 2 வெக்டரில். எந்த 2 வெக்டரில் அவங்க கொடுத்துருக்க 2 வெக்டரில் 2 வெக்டர் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு 2க்குள்ள ஆங்கிள் என்ன இருக்குது நமக்கு வந்து 150. அதான் கவனமாக வரையணும்.
அப்போ நான் எப்படி வரையேன் அப்படின்னு பாருங்கள். அப்போ வந்து பார்த்தோன்னா ரிசல்டன்ட் பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டானா, சரியா? அப்போ மாதிரி 2 வெக்டர் பெர்பெண்டிகுலர். அப்போ நான் இது வந்து ஏ வெக்டர்னு வச்சுக்கிறேன். இப்போ பி வெக்டர் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 150 இருக்கணும். அப்போ இப்படி வரைஞ்சால் கரெக்டாக வருமா? பற்றியெல்லாம் எப்படி வரையும்? அப்போ இதுதான் பி வெக்டர். அப்போ இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா இது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மொத்த ஆங்கிள் உனக்கு என்ன இருக்கும்? 180 வரும். அப்போ 180 அப்படிங்கையில் இதான் 180. இப்போ 180ல் இந்த ஆங்கிள் நான் என்ன செய்ய, இந்த ஆங்கிள் வந்து 30. இந்த ஆங்கிள் என்ன எடுத்துக்கு நம்ம வந்து 150. இந்த ஆங்கிள் என்ன செய்ய நமக்கு வந்து வேறு இங்கிட்டு போடுறேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு அறிவு வளரும். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150. 180 தான் அப்படி போட்டுங்க தெரியுதா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் மொத்த ஆங்கிள் வந்து 180. அதில் இது 30, இது 150 படிச்சாச்சு. அப்போ சொன்ன அந்த கான்செப்ட் கரெக்டாக ஏ வெக்டர் டைரக்ஷன் இப்படி போகுதா, பி வெக்டர் மேலே நீக்கி போகுதா, எப்படி ரெண்டுக்குள்ள ஆங்கிள் 150 வந்துட்டு அதான் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? 150 is 10 நியூட்டன். அப்போ அந்த ரிசல்டன்ட் இருக்கிறது இதுதான் 6. அது அவனை சொல்லியிருக்கான் பாருங்கள். அண்ட் இஸ் பெர்பெண்டிகுலர். இந்த ரிசல்டன்ட் பெர்பெண்டிகுலர் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஆர் வெக்டர் வந்து நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா 10 யூனிட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்தாச்சு. புரியுதா? ரைட்டா? தமிழ் மீடியம் இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 வெக்டர் வந்து பார்த்தா 2 வெக்டர்கள் நமக்கு வந்து 180 கோணத்தில் இருக்குது. அதனுடைய மொத்த வெக்டருடைய மதிப்பானது 10 அலகு இருந்தால் வெக்டரில் வந்து சிறிய பக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிறிய பக்கம்னா இல்லை எதுவும் தெரியாது இல்லையா? ஏ சிறிய பக்கமாக பி சிறுசான்னு தெரியாது, சரியா? மொத்த மதிப்பு வந்து 10 கொடுத்துட்டான். அப்போ நம்ம வந்து ஏ சிறுசா பி சிறுசான்னு பார்க்க என்னச்சுன்னா சில கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும்? நமக்கு பித்தாகரஸ் தேற்றம் தெரியும் இல்லையா? அதை நம்ம முதல் போட்டுக்கிறோம். பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். நம்ம அதை தமிழில் அது மாதிரி சொன்னோம் அப்படின்னா ஒரு செவ்வகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கங்களுடைய நமக்கு வந்து பகுதியினுடைய கூடுதல் இருக்குது. அதனுடைய வர்க்கம் வந்து என்ன இருக்குது? நமக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது பார்த்தீங்களா? அது அதோடைய வர்க்கத்துக்கு வந்து நமக்கு என்ன ஈக்குவலாக வந்து நம்ம கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். கர்ணத்துடைய வர்க்கமானது எனக்கு மற்ற வர்க்கங்கள் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் அது மாதிரி படிச்சோம். நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டனியூஸ் ஈக்குவல் டு நமக்கு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். இதான் பித்தாகரஸ் தேற்றம் படிச்சிருப்பீங்க, சரியா? அந்த கான்செப்ட் வச்சு போட்டால் ஹைப்போட்டனியூஸ்க்கு 90க்கு எதிர்த்தாப்பில் வரதான் ஹைப்போட்டனியூஸ் அப்படின்னு வந்து என்ன சொல்லுவாங்க? நீங்கள் வந்து எங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து கர்ணம்னு சொல்லுவாங்க. ரைட். அப்போ நம்ம என்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இடலாம் இதில் வந்து பார்த்தா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ரைட்டா? பி ஸ்கொயர் அப்படி தானே வரும். ரைட். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆர் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி தான் கொடுத்துருங்க. ஆர் வந்து இது நமக்கு தெரிஞ்சுட்டு ஆர் இது நம்மளுடைய கான்செப்ட். ஆர் வந்து என்ன நமக்கு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து நமக்கு வந்து கொடுக்கல. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏபி வந்து நமக்கு வந்து கொடுக்கல. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம், பிக்யூஆர்எஸ். ட்ரையாங்கிள் வந்து பிக்யூஆர். என்ன ஆர் ஏற்கனவே இங்கே இருக்குது. அப்போ பிக்யூஎஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். என்ன பிக்யூஎஸ், ஏன்னா ஆர் இருக்குல்ல, கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? அந்த இடத்துல வந்து பிக்யூஆரை தூரத்திக்கிறோம். ஆரை தூரத்தி எஸ் அப்படின்னு போட்டோம்னா பிக்யூஎஸ். ரைட். அப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சைன் தீட்டா எடுக்கலாம், காஸ் தீட்டா எடுக்கலாம், டேன் தீட்டா இருக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணத்தில் வந்து நம்ம செங்கோண முக்கோணத்தெலாம் பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ண முடியும். பித்தாகரஸ் தேற்றத்தையும் அது மாதிரி சைன் தீட்டா காஸ் தீட்டா எடுக்க முடியும். அது தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் சைன் தீட்டா எடுத்தோம் அப்படின்னா எது வந்து உள்ளே வந்துடும்? ஹைப்போட்டனியூஸ் இந்த இது வந்துடும். அதாவது கர்ணம்ங்கிறது நமக்கு வந்து வந்துடும் 90 டிகிரி. அது நமக்கு அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியாது, சரி? அப்போ சைன் எடுக்கும்போது என்ன செஞ்சிடும்? அது உள்ளே வந்துடும். அப்புறம் என்ன இருக்கும்? நமக்கு வந்து பார்த்தோன்னா சைன் எடுத்தால் ஆப்போசிட் சைன் வரும்போது 6 வரும். 6 மட்டும் தெரியும், இது தெரியாது நமக்கு வந்து வந்துடு. அப்போ இங்கே வந்து காசு எடுத்தாலும் அதே மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. டேன் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. டேன் எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா 6 A 2 வந்துடும். அதை வச்சு ஈஸியாக என்ன நம்ம வந்து என்ன செய்யலாம்? போட்டுக்கலாம். அப்போ நம்ம டேன் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன டேன்னா என்ன செய்வோம்? டேன் டீட்டாவுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா நமக்கு டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு நம்ம வந்து என்ன நம்ம வந்து சொல்லுவோம். தமிழில் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், இல்லை அப்படின்னா பெர்பெண்டிகுலர் சைடு பை பேஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. எப்படின்னா சொல்லுவோம், எப்படி பிடிச்சிக்கோ போட்டுக்க வேண்டியதான். அப்போ tan 30 இப்படி போடலாம் இல்லையா? இதில் பாருங்கள், பார்த்து போட்டால் நமக்கு என்ன வந்து tan 30 ஈக்குவல் டு என்ன வந்து tan 30 இருக்கா? அப்போ ஆப்போசிட் வந்து 6 இருக்கா? ஆப்போசிட் அட்ஜஸ்ட் அடுத்துள்ள பக்கம் இருக்குது. அடுத்தது தீட்டாக்கு அடுத்தது ஏ இருக்குது, சரியா? ரைட்டு, ஏ போட்டாச்சு. அப்போ வந்து இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிட்டு, அப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஆரோட வேல்யூ 10 இருக்குது வச்சுல, அதை போட்டலாம். tan 30 ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும். இந்த வேல்யூலாம் போட்டு ஏஏ ஃபைன் பண்ணிடலாம். ஏஏ ஃபைன்னா இந்த நம்ம போட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதில் போட்டு என்ன செய்யலாம்? நம்ம வந்து பிஐயும் ஃபைன் பண்ணிட்டு எந்த வெக்டர் வந்து ஸ்மால், எந்த வெக்டருடைய மதிப்பு சிறியதாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் வந்து பார்த்துக்கலாம். ரைட்டாக பார்ப்போம். tan 30 வேல்யூ, டேனுக்கு வந்து வேல்யூஸ் இருக்க தெரிஞ்சுக்கோங்க. அதுங்க எழுத பார்த்துக்கோங்க. tan 0 வந்து நமக்கு வந்து 0, ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா tan 30 வந்து நம்ம வந்து நினச்சோம் 1/√3 அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா tan 45 வந்து நமக்கு அந்த tan 45 நமக்கு வந்து 1 அப்படின்னு வந்து, ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா tan என்னது இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 வந்து நமக்கு வந்து √3. இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? சம்களை சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ tan வந்து 30 அப்படின்னு வந்துருக்கு. அப்போ என்ன வேணும்? 1/√3 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், என்ன வருது? r/a, சரியா? r/a.
அப்போ ஆரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கேன் 10 கொடுத்துருக்கலையா இங்கே கொடுத்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கொடுத்துருக்கா ஆரோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருங்க வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்கு அப்போ அதுதான் சப்ஸ்டிட்யூட் கொடுத்துருக்காங்களா இதை தான் நம்ம வந்து ஆர் அப்படின்னு எழுது வந்து அதுக்குலாம் அதுதான் ஆறு அதுதான் எடுத்து இங்கே எழுதிருக்கேன் பார்த்துக்கோங்க அதுதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் அப்போ நமக்கு என்ன ஆச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்ன வந்தாச்சு ஏ ஏ தானே தேவைப்படுது அப்போ என்ன இந்த ஏ இங்கே வரும் இல்லையா மேலே வந்து √3 இங்கே வரும் அப்போ நமக்கு என்ன வந்துச்சு 10 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு வந்து √3 அப்போ ஏயோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிட்டு இப்போ ஸ்மாலர் வெக்டர் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ ஒரு வெக்டர் கிடச்சோடனே நம்ம என்ன செய்ய முடியாது இதான் சும்மா சொல்ல முடியாதுல இன்னொன்று இதோட கம்மியாக வருது அதிகமாக பார்த்தானே சொல்ல முடியும் ரைட்டா சரி போடுவோம் பாருங்கள் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் முதல்ல வச்சோம் பித்தாகரஸ் தியரம் வச்சு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுக்கு தான் போய் சொன்னோம் p² = r² + a² இந்தா தெரியுதா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 டிக் அடிக்க முடியாது அப்போது அதில் நம்ம என்ன இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன செய்யும் p² பதிலாக என்ன போடலாம் இப்போ கண்டுபிடிச்சே போட்டுக்கலாம் r² 10 போடலாம் இப்போ p² கண்டுபிடிச்சா ஏன்னா r² போடலாம் r² 10 போடலாம் ஏக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அதை போட்டுக்கலாம் ஏக்கு 10 ரூட் போட்டால் b² கிடச்சிரும் அப்போ அதில் b எடுத்துடலாம் b² என்ன இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா r² அப்போ r² இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 the whole square அப்புறம் வந்து இது வந்து 10 √3 the whole square சரியா இப்போ நமக்கு b தேவைப்படுது அப்போ என்ன ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டு 10 வந்து 10 100ன்னு வந்துடும் அப்படி தானே 10க்கு இங்கேயும் 100 அப்போ வேறு என்ன √3க்கு நமக்கு வந்து 3ன்னு வந்துடும் √3க்கு 3 அப்போ என்னாச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 100 + 300 400 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் 400 அப்போ 4 √400 20ன்னு வரும் புரியுதா உங்களுக்கு அப்போ வந்து நமக்கு பிசி கூட என்ன தெரிஞ்சாச்சு ரூட் வந்து 400 இப்போ 400 அப்படிங்கும்போது நமக்கு 20 நியூட்டன் தெரியும் அப்போ இப்போ கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பார்த்தா ஏயோட வேல்யூ என்ன வந்திருக்கு இங்கே பார்த்தீங்களா ஏயோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10 √3 10 வந்து நமக்கு வந்து √3 அப்போ 10 √3 இங்கே காம்படிஷன் படிக்கக்கூடிய இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த மினிமம் வேல்யூஸ் ரூட்டுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் √2 வந்து என்ன சில நேரங்களில் உதவும் டக்குன்னு போடலாம் 1.4 ஈஸியாக தான் இது வந்துருக்கும் எவ்வளோ படிக்க ஈஸியாக வச்சுக்கலாம்ல 1.732 சரியா 732 இது வேறு √5 இது மேக்ஸிமம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இந்த √5 சிலவங்க தெரியாமல் நான் கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது 2.236 இப்படி ஞாபகம் வச்சுட்டா நிறைய வேல்யூஸ் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு ரூட்டில் வந்து போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கு என்ன வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக மற்றெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் தானே ஃபுல்லாக டோட்டலாக 4க்குன்னா 2 வரும் 9ன்னா 3 அப்படி போட்டே போகலாம் 1க்கு 1 தான் ரூட்டு சரியா அப்போ 10 இன்ட்டுன்னு போடும்போது 1.7 1.732 அப்போ மல்டி பண்ணால் ஏயோட வேல்யூவானது 17.32 நியூட்டன் வந்துட்டு அப்போ இதில் எது பெருசு எதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏ வந்து 17 பி வந்து 20 அப்போ நமக்கு எது தெரியுமில்ல 17.3 தான் 32 தான் என்ன நமக்கு லெஸ்ஸர் தான் 20ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ என்னது சரி ஏ இஸ் லெஸ்ஸர் அப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்கான் இந்த மேண்ட் ஆஃப் த ஸ்மாலர் வெக்டர் வந்து கேட்டிருக்கான் அப்போ ஏ தான் லெஸ்ஸர்னு தெரிஞ்சு அப்போ ஸ்மாலர் வெக்டர் வந்து ஏ தான் அப்போ ஏ தான் எடுக்கணும் அதான் ஸ்மாலர் வெக்டர் அப்போ அதுக்கு என்ன இருக்குது நமக்கு வந்து பார்த்தோன்னா 10 ரூட் தான் நான் பார்த்தோம் ஏக்கு அப்போ ஏ = 10 √2 நியூட்டன் அப்படிங்கிறது √3 நியூட்டன் அப்படிங்கிறது ஆன்சர் இதுதான் ஸ்மாலர் வெக்டர் அப்போ ஸ்மாலர் அப்போ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய என்னது வெக்டர் மதிப்பு சிறிய வெக்டர் மாதிரி தான் கேட்டிருக்கான் தமிழ் மீடியம் ரைட்டா அப்போ இது வந்து நம்ம நினச்சோம் வந்து போய் பார்ப்போம் அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் என்ன இருக்கா 10 √2 தான் இது வராது 10 வராது அப்போ 10 √2 ஆப்ஷன் 2 இந்த ரைட் ஆன்சர் இப்போ இதில் வந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்குது ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஒரு ஆன்சர் சரியா அப்போ என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இப்படி ஈஸியாக நினச்சா நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம் ரைட் நெக்ஸ்ட் என்ன ஒரு கொஸ்டின் நம்ம நினச்சோம் பார்ப்போம் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது வெக்டரை பற்றி தான் வரும் மோஸ்ட்லி பிளேனில் ஃபுல்லாக வெக்டர் இந்த கான்செப்ட் ப்ரொஜெக்டில் வரும் பின்னால் வரும் நம்ம போடுவோம் ஒன்றா 2 வெக்டர்ஸ் ஈச் ஆஃப் மேக்னிடியூட் ஏ ஹேவ் ரிசல்டன்ட் ஆஃப் சேம் மேக்னிடியூட் ஏ த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டர்ஸ் என்னன்னு கேட்டுருங்க 2 வெக்டர்கள் மதிப்பு ஏன்னு இருக்குது அதனுடைய மொத்த மதிப்பு எனக்கு நமக்கு ஏன்னு தான் வருது அப்படி வந்தால் இடப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழில் சொன்னோம்னா 2 வெக்டர்கள் ஒவ்வொன்றும் என்னது ஏ என்ற மதிப்பை கொண்டு இருக்குது அதனுடைய மதிப்பு வெக்டரும் நமக்கு என்னது நம்ம ரிசல்ட்னா அந்த மொத்த வெக்டர் அந்த மொத்த வெக்டர் மதிப்பும் ஏ என்று இருந்தால் அந்த 2 வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் என்ன தமிழ் அப்படி லேசாக நீட்டு எழுதி வச்சுக்கோங்க ரைட்டு பார்ப்போமா ரைட் 2 வெக்டர்ஸ் ஈச் ஆஃப் மேக்னிடியூட் ஏ ஹேவ் ரிசல்டன்ட் ஆஃப் சேம் மேக்னிடியூட் ஏ த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் என்ன கேட்டு அப்போ லெட் த வெக்டர்ஸ் பி ஏ 2 வெக்டரையும் நம்ம என்ன செய்வோம் ஏன்னு வச்சுக்கிறோம் கேட்டால் 2 வெக்டர் நம்ம என்ன செய்வோம் ஏன்னு வச்சுக்கிறோம் கேட்டால் 2 வெக்டர் நமக்கு வந்து ஒவ்வொரு வெக்டர் நமக்கு வந்து ஏ அது ஏ தான் ஃபஸ்ட் வெக்டரும் ஏ ரெண்டாவது வெக்டர் ஏ தான் அப்போ ஏங்க வெக்டரும் இந்த இடத்துல ஏன்னு வச்சாச்சு இன்னொரு வெக்டர் பி இருக்குது அந்த பி வெக்டரும் ஏ அப்படி தான் கொடுத்துருக்கு ரிசல்டன்ட் வெக்டர் ஆறும் நமக்கு வந்து 3மே இதை தான் கொடுத்துருக்காங்க தெரியுதா அப்போ என்னென்னா ஆங்கிள் கேட்டிருக்கு இதுக்கு ஃபார்முலா இருக்குது வெக்டர் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வெக்டர் கூட்டுறதுக்கு வந்து ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்டன்ட் ஆர் ரூட் ஆஃப் இப்படி வரும் a² + p² + 2ab cos θ சரியா இதுதான் வந்து வெக்டர் அடிஷனுடைய ஃபார்முலா 2 வெக்டரை கூட்டும் 2 வெக்டர்களை கூட்டும்போது
தொகுபயன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசல்டன் தொகுபயன்லாம் என்ன பிடிச்ச ஆசையான வார்த்தையில் போட்டுக்கலாம் தமிழில். சரியா, தமிழ் நிறைய வார்த்தை போடலாம். அந்த வெக்டர் மதிப்பு நமக்கு வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதெல்லாம் ஈக்குவல் கூட எல்லாமே ஈக்குவல், எல்லாமே தான். ஏன்னா அந்த 2 வெக்டருக்குள்ள கோணம் ஆங்கிள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக நம்ம போடலாம். அப்போ எல்லாமே ஏ தானே. அப்போ இதுக்கும் போட்டாச்சு. அப்போ ஏ ஸ்கொயருக்கு ஏற்கனவே ஏ ஸ்கொயர் தான். பிக்கு அதுக்கும் ஏ ஸ்கொயர் தான். 2க்கு 2 அது ஏன்னு போடக்கூடாதுன்னு அது இது நம்பர் இல்லையா. அப்புறம் ஏக்கு ஏ, பிக்கும் இதுக்கும் ஏ, காஸ் தீட்டா. இல்லை வந்து நமக்கு வந்து இது காசு. இப்போ தீட்டா தான் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரூட் இருக்குது. அப்போ ரூட் ரிமூவ் பண்ணணும்ல. அப்போ 2 பக்கம் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா இங்கே ஏ ஸ்கொயர் சீக்கிரம் வந்துடும். இங்கே ரூட் தூரம் போயிட்டுனா இந்த ஏ ஸ்கொயர் வந்து 2a ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். புரியுதா? இந்த 2 சேர்ந்து வந்துருக்கு. ரூட் வந்து என்ன வச்சுருக்கோம், ஸ்கொயர் எடுத்திருக்கோம். ஸோ ஏன்னா 2 பக்கம் வர்க்கம் எடுத்திருக்கோம். ஆனால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. தமிழில் சொன்னால் 2 பக்கம் வர்க்கம் எடுக்க. ரைட்டா, அப்படி எழுதிக்கோங்க. அப்போ இங்கே 2 இருக்குது. இந்த 2 ஏஜ்னால் இது வந்து 2a ஸ்கொயர் அப்படின்னு வந்து இது காஸ் தீட்டா இப்படி வந்துச்சு. கரெக்ட். அப்போ இப்போ நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து தீட்டா தேவைப்படுது. அப்போ இந்த 2a இந்த பக்கம் கொண்டு வரும், அடுத்த பக்கம் போகும். அப்போ நமக்கு வந்துன்னா ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து a ஸ்கொயர் இருக்குது. இங்கே நமக்கு இந்த இடத்துல ஒரு 2a ஸ்கொயர் வந்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, மறுபடியும் என்ன இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா 2a ஸ்கொயர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2a ஸ்கொயர் காஸ் தீட்டாவே அங்கேயும் இருக்குது. சரியா, அப்போ இங்கே இருக்குது நமக்கு என்ன இருக்குது 2a ஸ்கொயர் நமக்கு வந்து காஸ் தீட்டா எப்படி. சரி, அப்போ வந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, a ஸ்கொயரில் ஒரு மைனஸ் a ஸ்கொயர்னா மைனஸ் a ஸ்கொயர் தான் வரும். அப்படி தானே? கரெக்ட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2a ஸ்கொயர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ் தீட்டா. a ஸ்கொயர் கேன்சல். அப்போ இங்கே 1 தானே வரும். அப்போ என்ன வந்தாச்சு நமக்கு வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1/2. காசுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது. அதை வச்சு ஈஸியாக நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்னா இங்கே பாருங்க, காசு வந்து பார்த்தோன்னா எல்லா வேல்யூ டேனுக்கு காசு கண்டு படிச்சிக்கலாம். காசு 0 வந்து 1, சைன் 0 0, காசு 0 வந்து 1 ஞாபகம் வச்சுக்கணும். காசு 0 1 சொல்ல வேலையை படிச்சுன்னா ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். அது மாதிரி காஸ் 30 அப்படிங்கிறது நமக்கு வந்து காஸ் 30 நமக்கு எனக்கு √3/2 அப்படின்னு வரும். அதேமாதிரி நமக்கு வந்து காஸ் 45 வந்து 1 நமக்கு வந்து √2. அப்புறம் நமக்கு வந்து காஸ் 60 வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா காஸ் 60 வந்து நமக்கு வந்து 1/2 அப்படின்னு வரும். காஸ் 90 வந்து நமக்கு என்ன இருக்கும், இது வந்து 0. இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் படித்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். சைனுக்கு அப்படி ஆப்போசிட்டாக வரும். சைன் 0 1, சைன் 30 1/2, சைன் 45 1/2 தான் இருக்கும். சரியா, சைன் 30 1/2 வரும். எப்படின்னா நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், காஸ் 60க்கும் சைன் 30க்கும் ஒரு போல் வரும். காஸ் 30க்கும் சைன் 60க்கும் ஒரே வேல்யூ வரும். காஸ் 45க்கும் சைன் 40 ஒரே வேல்யூ தான், 1/2 தான். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, அப்போ காஸ் 0 1னா சைன் 0 0 அப்படின்னு இருக்கும். காஸ் 90 0னா நமக்கு என்ன வந்துடும், சைனுக்கு வந்து நமக்கு சைன் 90 1 வரும். சைன் வரும்போது அதை எழுதி போய் இப்போ காசை படிச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, இதில் வந்து காஸ் 60 1/2. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்ட் படி வந்து கோட்ராண்ட் வச்சு போடும்போது காஸ் 120 இருக்கலாம். காஸ் 120க்கு வந்து மைனஸ் 1/2 வரும். மைனஸ் என்ன நமக்கு வந்து 1/2 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அப்போ நம்ம என்ன செய்வோம், காஸ் தீட்டா வந்து வந்துச்சு. அப்போ இந்த பக்கத்தில் இப்படி எழுதுனா என்னாச்சு, காஸ் 120 ஈக்குவல் நமக்கு என்ன வந்துச்சு, வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2. அப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குது, 1/2 ஓகே. காஸ் தீட்டா போல் யார் உட்காந்துருக்கா 1/2. அப்போ தீட்டா ஈக்குவல் நமக்கு வந்து 120 டிகிரி. அப்படி தானே இருக்குது. -1/2 மைனஸ் ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் காசு போயிட்டு தீட்டாவுக்கு பதிலாக 120 உட்காந்துருக்கு. அப்போ நமக்கு தீட்டா ஈக்குவல் என்ன வந்துச்சு, நமக்கு வந்து 120 டிகிரி. ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பார்ப்போம். என்ன இருக்குது, 30 வராது, 60 வராது, இதுதான் 120, 150 வராது. அப்போ ஆன்சர் வந்து 120 நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர். சரியா, இப்போ 120 இஸ் ரைட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன வந்துட்டு ஆப்ஷன் 3. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன், 3வது ஆப்ஷன். அடுத்த ஒரு கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம் வந்து பார்ப்போம். என்ன கேட்டுக்கல, தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் A and B, which of the following figures correctly represent the angle theta அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்படி தான் கேட்டிருக்கு. சரியா, இப்போ இதில் வந்து 2 வெக்டர் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் எது கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணிக்காது தான் தமிழும் கொஸ்டின் எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, AB என்ற 2 வெக்டருக்கு இடைப்பட்ட கோணங்கள் தீட்டா என்று குறிக்கப்பட்டால் கீழ்கண்ட படத்தில் எது சரியானது, இதுதான் கொஸ்டின். சரியா, கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா, ஆனால் இதில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம்னா, வெக்டரை பொறுத்த மட்டும் ஹெட் டெயில் அப்படின்னா என்ன நம்ம வந்து தெரியணும். தான் ஒரு வெக்டரை இப்படி எடுத்துட்டோம்னா வெக்டரில் எது ஹெட், இப்படி ஆரோ மார்க் போடலாம், இது வந்து ஹெட்டு அப்படின்னு சொல்லுவோம். பின்னால் இருக்க டெயில், தலை வால். சரியா, அப்படி வேணால் ஹெட்டைல்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா, அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே வந்து ஆங்கிள் சொல்லும்போது ஒன்று ஹெட்டு மீட் பண்ணதுக்கு இடையில் ஆங்கிளில் போகணும், இல்லை டெயில் மீட் பண்ணதில் ஆங்கிளில் போகணும். மாற்றி போட்டால் அந்த ஆன்சர் நம்ம வந்து நம்ம தப்பாக வந்து எடுத்துருவோம், கரெக்டாக எடுக்க மாட்டோம். சரியா, அப்போ ஆங்கிள் வெக்டர் எப்படி இருக்கும், ஜாயிண்ட் எய்தர் ஹெட்டு டு ஹெட் ஆர் டெயில் டு டெயில். ஹெட்டு கனெக்ட் ஆகணும், இல்லை டெயிலேருந்து டெயில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி உள்ள ஆங்கிள் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இதில் வந்து எடுக்க முடியும். சரியா, அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா எந்த டயக்ராமில் அது இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யும், இதில் நம்ம வந்து பார்க்கணும். சரியா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியுது. ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தா என்ன இருக்குது, இது வந்து நமக்கு வந்து ஹெட்டு, இது வந்து நமக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ஹெட்டு. சரியா, அப்போ இந்த டெயில் கனெக்ட் ஆகிருக்கு, ஆப்போசிட் இந்த ஆங்கிள் வெளியே போட்டிருக்கு. அப்போ இதை நம்ம நினச்சி எடுக்க முடியாது. அப்போ இது வந்து வராது. இந்த பீங்க டயக்ராம் வந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான், ஆங்கிள் வெளியே கிடக்கு. அதுக்கு இடையில் அங்கே
இந்த டெயில் கனெக்ட் ஆகிருக்கல அதுக்கு இன்பிட்வீன் வரல. ஆங்கிள் என்ஜின் டெயில் கனெக்ட் பண்ணி இன்பிட்வீன் வரணும். இல்லை ஹெட்டு கனெக்ட் ஆனால் அதுக்கு இன்பிட்வீனில் வரணும். அப்போ இங்கே வந்து பாருங்கள் தேர்ட் டயக்ராம் பார்த்தா எப்படி இது ஹெட்டு, ஏன்னா இதுதான் டெயில், இதான டெயில்னு வரும், இந்த பக்கம் டெயில், சரி வால் இதுதான் டெயில், ஆரோ மார்க் கூட ஹெட்டு. அப்போ ஹெட்டு கனெக்ட் ஆகி இடையில ஆங்கிள் வந்துட்டா அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த்து வந்து பார்த்தா எப்படி இருக்குது, ஹெட்டு டெயில் அதுக்கு இடையில ஆங்கிள், அப்போ இது வந்து வராது. ஃபஸ்ட்டு ரெண்டில் இன்பிட்வீன் வரல, அதனால் தப்புன்னு போட்டோம். மூணாவது டயக்ராம் தான் கரெக்டாக ஹெட்டுக்கிட்டும் ஜாயின் பண்ணியிருக்கு, அதுக்கு இடையில ஆங்கிள் வந்துருக்கு. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டும் டெயிலும் கனெக்ட் பண்ணி இடையில வந்து அது போடக்கூடாது. அப்போ நல்லா நான் ஞாபகம் வச்சு இந்த வெக்டரை பொறுத்த மட்டும் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆங்கிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, எதை பார்க்கணும், ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் தே வில் பி ஜாயின் எய்தர் ஹெட் ஆர் டெயில், ஹெட் டு ஹெட் ஆர் டெயில் டு டெயில். ஹெட்டும் கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்கு இடையில ஆங்கிள் எடுக்கணும். இல்லை டெயிலும் கனெக்ட் ஆகும், அதுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் இடைப்பட்ட கோணத்தை எடுக்கணும். அப்படின்னு இடைப்பட்டு கரெக்டாக வரும்போது இந்த இடத்துல ஹெட் ஜாயிண்ட் ஆகிருக்கு இதில் தேர்டில். அப்போ தேர்டு தான் நமக்கு கரெக்டான என்னது ஆன்சர். இப்போ கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து சரி சிலவருக்கு குழப்பம். இங்கே ஃபஸ்ட்டு டயக்ராம் செகண்ட் டயக்ராம் வந்து டெயில் தானே, ஆனால் ஆங்கிள் இப்படி வரலையே இங்கே வரணும், அப்படி வந்து தான் நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியும். வெளியே கிடக்குனா இருந்துச்சு நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியாது. சரியா ரைட்டா, அதனால அதை நம்ம தப்புன்னு நினைச்சோம், 1 2 போட்டோம். தேர்டு தான் கரெக்டாக இருக்குது, ஹெட்டுக்கு இடையில. சரியா, ஃபோர்த்து வந்து என்னென்னா ஹெட்டும் டெயிலும் கனெக்ட் ஆகுது, அப்படி கனெக்ட் ஆகக்கூடாதுல்ல, ஹெட்டும் இருக்கணும், அல்ல டெயிலும் நம்ம நினச்சும் இருக்கணும். ரைட்டாக புரிஞ்சுதா? இது மாதிரி வெக்டரில் கரெக்டாக நினச்சாலும் நீங்கள் ஈஸியாக நினச்சா பார்த்த மாத்திரத்தில் நினச்சலாம் 4 மார்க் நினச்சலாம் வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து ரைட் ஆன்சர். ரைட், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்ப்போம். ரைட், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.